بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தொடர் சொற்பொழிவிலே 6வது நாளிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலான் தொடர் சொற்பொழிவில் இறையருளை பெற்றுத்தரும் இறையச்சம் என்ற தலைப்பிலே நம்முடைய இந்த சொற்பொழிவை அமைத்து கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் இறையச்சம் தொடர்பான இந்த தொடர் சொற்பொழிவில் இறையச்சம் என்றால் என்ன, அல்லாஹுவை அஞ்சுவது என்றால் எப்படி அஞ்ச வேண்டும், இறைவனை அஞ்சுவது பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறான், அல்லாஹுவை அஞ்சக்கூடிய நபர்கள்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அந்த செய்திகளும், இதுபோன்ற இறைவனை அஞ்சக்கூடிய விஷயங்களை பற்றி அதனுடைய நோக்கமாக தான் நமக்கு நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் இந்த வணக்கம் கூட நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நோன்பையே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கிறான் என்ற அந்த செய்தியையும், அதனுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சம் தொடர்பான பல்வேறு உபதேசங்கள் சம்பந்தமான செய்திகளையும், அந்த உபதேசங்களெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய தோழர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு அது பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தியது என்கிற செய்தியையும் இதுவரையிலும் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹுடைய இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்ந்த காலத்திலே அந்த தோழர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதனுடைய விளைவால், அவர்களுக்கு இருந்த அந்த இறையச்சத்தினுடைய விளைவால் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திலே அவர்கள் தங்களை அர்ப்பணித்து கொண்டிருந்தார்கள் என்பதற்குரிய அந்த செய்திகளை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர்களுடைய வரலாற்றிலே நடந்த சில சம்பவங்கள், அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழரை பொறுத்தவரையிலும் அன்றைக்கு சஹாபாக்கள்லேயே மிக ஒரு செல்வந்தரான சஹாபி என்று சொன்னால் இவரை சொல்லலாம். அந்த அளவிற்கு செல்வம் அதிகமாக வழங்கப்பட்ட ஒரு நபித்தோழர். இப்படிப்பட்ட நபித்தோழருக்கு ஒரு நாள் இரவு உணவாக ஒரு வேளை உணவு என்ன செய்யப்படுதுன்னா, அவருடைய முன்னிலையில் சாப்பிடுவதற்காக உணவு வைக்கப்படுது. உணவு வைக்கப்பட்ட அந்த தருணத்தில் அவர் அந்த உணவை பார்த்து சாப்பிடுவதற்கு பதிலாக அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிக்கின்றார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் முன்னால் வைக்கப்பட்டிருந்த அந்த உணவை சாப்பிடாமல் அதை பார்த்து அழுகின்றார்கள். ஏன் இந்த அழுகை, ஏன் இந்த கண்ணீர் என்று பார்க்கும் பொழுது அதை பற்றி அவர்களிடத்தில் வினவும் போது அவர்கள் சொல்கிறார்கள், எனது தோழர் முஸாப் பின் உமைர் அவர்களை பற்றி நான் நினைத்து பார்க்கிறேன். முஸாப் பின் உமைர் அவர்கள் உஹது போர்க்களத்திலே கொல்லப்பட்ட போது இந்த உலகத்திலே அவர் அந்த உடுத்திருந்த அந்த போர்வை இருக்குதே,
அதை எடுத்து கஃனிடுவதற்காக அவருடைய தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. பார்த்துக்கிறங்க எந்த அளவுக்கு முஸாப் பின் உமைர் அவர்களுடைய நிலை இருந்துச்சுன்னு சொன்னால், கஃனிடுவதற்கு கூட அவரிடத்தில் ஆடை இல்லை. அவர் உடுத்திருந்த அந்த ஆடையை எடுத்து அவருடைய தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. இப்போ இது போன்ற ஒரு நிலையிலே முஸாப் பின் உமைர் அவர்கள் அந்த நிலையில் கஃனிடக்கூடிய நிலையிலே அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய தலையை அவங்க உடுத்திருந்த அந்த ஆடையை அவங்க தலையை மறைத்து அவங்களுடைய கால் பகுதியிலே அங்கே இருந்த ஒரு வகையான புல் செடிகளை வைத்து மறைத்து கஃனிட்டு அடக்கம் செய்யப்பட்டதாக அந்த ஹதீஸில் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியை தான் நினைத்து பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஏன் கண்ணீர் வடித்தாங்கன்னா அதுக்குரிய காரணத்தை அவர்கள் சொல்கிறார்கள். முஸாப் பின் உமைர் போன்றவர்கள் இந்த உலகத்தில் எதையும் அவர்கள் பெறாமல் ஒரு போர்வை மட்டுமே பெற்ற நிலையில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார். அவருக்கு இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் மறுமையில் அவர் அனைத்தையும் பெற்று விடுவார், மறுமையில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் தான் முக்கியம் என்ற அடிப்படையில் இறைவன் தரக்கூடிய அந்த மறுமை இன்பத்தை நாடி அவர் சென்று விட்டார். ஆனால் இப்போது எங்களுக்கு அல்லாஹ் ஏராளமான செல்வங்களை வாரி வழங்கியிருக்கிறான். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை வாரி வழங்கியிருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த செல்வங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்கு பயமாக இருக்குது? மறுமையிலே இறைவன் தரக்கூடிய அந்த இன்பங்களுக்கு பதிலாக அல்லாஹ் நாங்கள் செய்த இந்த அமல்களுக்கு பரிகாரமாக இந்த உலகத்திலேயே அல்லாஹ் எங்களுக்கு இன்பத்தை வழங்கிட்டானோ, மறுமையில் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமோ என்ற ஒரு அச்சத்தினால் நான் அழுகிறேன். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட அச்சம்னு பார்த்தீங்களா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு கிடைத்த அந்த பொருளாதாரத்தை நினைத்து அவர்கள் சந்தோஷப்படவில்லை, மகிழ்ச்சி அடையவில்லை. அந்த ஊரிலேயே அவங்க மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்கலாம், மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருக்கலாம். ஆனால் அதை நினைத்து அவங்க மகிழ்ச்சி அடைந்தார்களா? சந்தோஷப்பட்டார்களா? மாறாக அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு? அதை நினைச்சு பயப்படுறாங்க. அந்த காசை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸை கூட நம்ம கடந்த உரையில் சொல்லியிருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஃபத்தகு துன்யா, இந்த உலகத்தை நீங்கள் பயந்துக்கிறீங்கன்றாங்க. இந்த உலகத்தினுடைய இந்த இன்பங்கள் இருக்குது, இதையெல்லாம் பார்த்து பயந்துக்கிறங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இந்த உலகம் என்பது ஒரு பசுமையும் இனிமையும் மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஒரு பிரதிநிதி மாதிரி நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. ஆனாலும் ஃபத்தகு துன்யா வத்தகு நிசாண்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தையும் பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா அது ரொம்ப டேஞ்சர் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்களே. இது போன்ற அந்த அறிவுரைகள் தான் அவங்களுக்கு பயத்தை கொடுக்குது. அல்லாஹ்வை நினைத்து அவங்களுக்கு அச்சம் வருது. இந்த கண்ணீர் எதனால் இந்த கண்ணீர்? இந்த பணமெல்லாம் இந்த பொருளாதாரமெல்லாம் இன்னைக்கு நாம் எதை கேட்டாலும் பெறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த காசை வச்சு எந்த இன்பத்தை வேணாலும் அடையலாம், இந்த உலகத்தில் நம்ம எதை வேணாலும் அனுபவிக்கலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கிறான். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்மோடு வாழ்ந்த சில தோழர்கள் இந்த உலகத்தில் எதையுமே அனுபவிக்காம மறுமையிலுடைய இன்பமே போதும் சொல்லி போயிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இந்த உலகத்தில் இவ்வளவும் கிடைச்சிருக்குதுன்னா ஒருவேளை மறுமையில் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற அச்சம். அப்போ எதை அவர்கள் அதிகமாக நேசித்தாங்கன்னு பாருங்க. இந்த உலகத்தில் உள்ள இன்பத்தை விட அதிகமாக அவர்கள் மறுமையை தான் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ இதை நாம் என்ன செய்யணும், மனசில் நம்ம இந்த இடத்துல பதிய வைக்கணும். எப்படி? இதில் நம்ம மிகப்பெரிய ஒரு படிப்புன்னு இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தில் கூட எவ்வளோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் அல்லாஹ் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த செல்வம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையாக தான் தந்திருக்கிறான்னு விளங்கணும். செல்வம் நமக்கு வழங்கப்பட்டிருக்குதுன்னா பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே இந்த செல்வத்தை பற்றி சொல்லும்போது, செல்வம் வழங்கப்படுவதும் சோதனை, செல்வம் இல்லாமல் பறிக்கப்பட்டு வறுமை கொடுக்கப்படுறாங்களே அதுவும் சோதனைன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, முதல்ல நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த செல்வத்தை பொறுத்தவரையிலும் இது முதல்ல சோதனைன்னு விளங்கணும். இது சோதனைன்று இது விளங்கினதுனால தான்
அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு வந்து இந்த செல்வத்தை நினைத்து ஒரு பயம் வருது. ஏன்? அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறது வந்து ஒரு பொதுவாக ஒரு செல்வத்தை வழங்குறான்னு சொன்னால் அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுறான். இவர் வந்து இந்த செல்வத்தை சரியான முறையில் ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை ஈட்டியிருக்கிறாரா, அதே நேரத்தில் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையிலும் சிறிது செலவு செய்கிறாரா, அல்லது வீண் விரயம் காரியங்கள் ஆடம்பரமான உலக மோகத்தில் வந்து இந்த காசு பணத்தை வாரி இறைக்கிறாரா என்பது போன்ற பல்வேறு சோதனைகளை அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான். இதை தான் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லும்போது ஃப அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃப அக்ரமஹு வ நஅமஹு ஃப யகூலு ரப்பி அக்ரமன். மனிதனுக்கு அவனது இறைவன் செல்வத்தை, அதாவது இன்பத்தை வழங்கி சோதிக்கும் போது, அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்றான்னா, இன்பத்தை வழங்கி இறைவன் சோதிக்கும் போது ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய ரப்பு என்னை நல்லா கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் இப்படின்னு மனிதன் நினைக்கிறான். மனிதன் சொல்றானா, என்ன சொல்றானா, என்னுடைய ரப்பு நல்லா என்னை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான்னு சொல்றானா. இது சோதனைன்னு வழங்குறது இல்லை. அல்லாஹ் வந்து நமக்கு செல்வத்தை வழங்கும் போது அந்த செல்வத்தை இன்பத்தை வழங்கியிருக்கிறானே, இதில் நமக்கு டெஸ்ட் இருக்குன்னு வழங்குறது கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான், நம்மளை அல்லாஹ் நல்ல நிம்மதியாக நல்ல கண்ணியமாக வச்சிருக்கிறான் இப்படித்தான் நினைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வ அம்மா இதா மபுத்தலாஹு ஃப கதர அலைஹி ரிஸ்கா ஃப யகூலு ரப்பி அஹானன். மனிதனுக்கு செல்வத்தை குறைத்து சோதிக்கும் போது, இதில் என்ன விளங்குது, வறுமை என்பதும் ஒரு சோதனை நல்லா சொல்கிறான். மனிதனுக்கு செல்வத்தை குறைத்து வழங்கி சோதிக்கும் போது அதையும் அவன் சோதனை வழங்குறது இல்லை. பொதுவாக எப்படி வழங்கணும், வறுமையை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் நமக்கு வந்து இந்த வறுமையை கொடுத்துருக்குறான்னா இதில் நம்மளால் டெஸ்ட் பண்ணுறான், இதில் நீங்கள் சகிச்சுக்கிறியா, இந்த பொருளாதாரம் இந்த வறுமையினால் இந்த இதுக்காக ஹராமான வழியில் போய் பொருளாதாரத்தை தேட முயற்சிக்கிறியா, அல்லது ஹலாலான வரையில் மட்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி அந்த வகையில் மட்டும் பொருளாதாரத்துக்கான முயற்சியில் இறங்குறியா, இந்த கஷ்டங்களை வந்து அல்லாஹுக்காக சகித்து கொள்கிறாயா, இது போன்ற டெஸ்ட்டு அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு விளங்கணும். விளங்குதா? இந்த வறுமை கூட நமக்கு சோதனை தான். அப்போ இந்த நேரத்தில் மனிதன் என்ன விளங்குறது இல்லைன்னா, வறுமையை கொடுக்கும் போது கூட இது சோதனைன்னு விளங்காம அவன் என்ன சொல்கிறானா, ஃபயகூலு ரப்பி அஹானன், அல்லாஹ் என்னை இழிவுபடுத்திட்டான், என்னை கண்ணியப்படுத்தலை, என்னை இழிவுபடுத்திட்டான், அவனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறான், அவனுக்கெல்லாம் கொடுக்குறான், எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே, என்ன அல்லாஹ் வந்து அவமானப்படுத்திட்டான், இப்படி சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இன்றைக்கி நம்ம பார்க்க தானே செய்கிறோம். சில பேர் வறுமையில் வந்து நம்மள்ட்ட என்ன செய்வாங்க, புலம்புவாங்க. எப்படி புலம்புவாங்க பாருங்கள், யார் யாருக்கோ இறைவன் வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறான், நமக்கு ஒன்றையும் தரமாட்டானே, நானும் எத்தனையோ வருஷமாக கேட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை சரியாக வைக்கிறது இல்லை. ஏன்? அல்லாஹ் நமக்கு சோதிக்கிறான்னு சொன்னால் இந்த மாதிரியான கஷ்டங்களை தர்றானா இது சோதனை. இதில் நம்ம சகித்து கொண்டோம் என்றால் நமக்கு இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. நிரந்தர வாழ்க்கை மறுமை தான். மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான், ஏராளமான இன்பங்களை வந்து வாரி வழங்குவான். யார் வந்து இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்களை சகித்து கொண்டு அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தவர்களாக பொறுமையோடு இருக்கிறாங்களோ, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் அப்படி தானே குர்ஆனில் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களை வந்து சோதிப்போம், வல நபுலு வண்ணக்கும், உங்களை சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? ஓரளவு அச்சத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். அதே மாதிரி உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி சோதிப்போம், பசியை ஏற்படுத்தி சோதிப்போம், உங்களுடைய இந்த பலன்களை சேதப்படுத்தி உயிர்களில் ஏதேனும் எடுத்துக்கொண்டு இது போன்று பல்வேறு இன்பங்களை உங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக சோதிப்போம். இப்படியெல்லாம் சோதிப்போன்னு சொல்லிட்டு ஃபபஷிர் சாபிரீன், பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி சொல்வீராக அல்லாஹ் சொல்கிறான். யார் பொறுத்து கொள்ளுகிறார்களோ சகித்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு நற்செய்தி இருக்கிறது, அங்கே சொர்க்கம் இருக்கிறது, அதான் நற்செய்தி. இன்னொரு வசனத்தில் கூட எங்கள் இறைவன் அல்லாஹுதான் என்று அதில் யார் இஸ்திகாமத்தோடு அந்த உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறானா, மலக்குமார்கள் அனுப்புகிறானா. மலக்குமார்கள் அவர்களிடத்தில் வந்து சொல்வார்களாம், நீங்கள் பயப்படாதீர்கள், கவலையும் படாதீர்கள், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களிச்சிட்டானா. யார் வந்து அல்லாஹுதான் என்று அதில் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த பயமும் இருக்காது.
எதை நினைச்சும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்வதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம செல்வத்தை பொறுத்த வரையில் நம்ம என்ன பார்க்கணும்? வறுமையாக இருந்தாலும் அதை சகித்துக் கொள்ளணும். செல்வங்களை அல்லாஹ் தாராளமாக வாரி வழங்கிட்டானா அப்போவும் அந்த செல்வத்தை நினைத்து என்ன செஞ்சிடக்கூடாது? ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்லாஹ் எனக்கு ரொம்ப வாரி வழங்கியிருக்கிறானே, ரொம்ப கண்ணியப்படுத்தி இருக்கிறானே அப்படின்னு மட்டும் வழங்கிறாம, இது ஒரு டெஸ்ட்டு, அல்லாஹ் நமக்கு சோதனையாக வழங்கியிருக்கிறான், இதை குறித்து அல்லாஹ் நம்மை விசாரிப்பான். நீ எவ்வாறு செலவழித்தாய், இதை நீ வீண் விரயம் பண்ணியா, ஆடம்பரத்துக்கு செலவழிச்சியா, இல்லை அல்லாஹுடைய பாதையில் நீ செலவு பண்ணியா என்றெல்லாம் அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் என்ற ஒரு விதமான ஒரு விஷயம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் பொருளாதாரத்தை நினச்சின்னு பயப்படணும். இதுக்காக தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூட என்ன செய்கிறாங்க? இதை நினச்சி பயப்படுறாங்க. அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலேயே இவ்வளோ விஷயங்களை வாரி வழங்கியிருக்கிறான்னா, ஒருவேளை நாம் செஞ்ச அமல்களுக்கெல்லாம், நாம் செய்த பல தியாகங்களுக்கெல்லாம் அதுக்கு பரிகாரமாக தான் இவ்வளோ விஷயத்தையும் இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்துட்டானோ, இந்த உலகத்திலே தந்துட்டானா மறுமையில் ஒன்றும் இல்லாமல் போயிருமோன்னு அச்சம். அப்போ நம்ம என்ன வழங்க வேண்டும் என்றால், நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த செல்வத்தை வைத்து மறுமையிலே சொர்க்கத்தை அடைவதற்கு ஆசைப்படணும். இந்த பொருளாதாரத்தை வைத்து எப்படி சொர்க்கத்தை அடைவது? அல்லாஹுடைய பாதையில் வாரி வழங்கணும். அல்லாஹுடைய பாதையில் வாரி வழங்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்னைக்கு பல பேர் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட சில நபர்களை பார்க்கிறோம், அல்லாஹ் நிறைய வழங்கியிருக்கிறான், செல்வ செழிப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்குறான். ஆனாலும் இந்த உலக மோகத்தில் தான் அதிகமாக அவங்களுடைய அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தக்கூடிய, செலவழிப்பதற்கான முயற்சிகளில் இறங்கக்கூடிய பல நபர்கள் இருக்கிறாங்க. உலகத்தில் அந்த காசு பணத்தை வச்சு நம்ம எப்படி இன்னும் தொழில் எப்படி பெருக்கிறது, இன்னும் நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய அந்த பங்களா கட்டுறதுலேருந்து காரு, இன்றைக்கி புதுசாக என்ன மாடல் வந்திருந்தாலும் அதுக்காக பொருளாதாரத்தை எத்தனை லட்சம் எத்தனை கோடி இப்படியெல்லாம் செலவழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். செலவழிப்பு தப்பான்னு கூட தப்பு கிடையாது. ஹலாலான முறையில் நாம் விரும்பியதை செலவு பண்ணலாம். வீண் விரயம் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல் நம்ம செலவு செய்கிறதுல தவறு கிடையாது. எப்போ தவறாகும்? இறைவனுடைய பாதையில் செலவு செய்யாமல், அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பதை கொடுக்காமல், இந்த உலக மோகத்திலேயே ஒருத்தர் காசு பணத்தை செலவு பண்ணுறாருன்னு வச்சுக்கிறங்க, பொருளாதாரத்தை வாரி இறைக்கிறான்னு வச்சுக்கிறங்க, அல்லாஹ் உங்களை விசாரிப்பானா இல்லையா? ஏன்பா உனக்கு நான் பொருளாதாரத்தை தந்தனே, நீ எனக்காக நீ என்ன செலவு செய்தாய், அல்லாஹுடைய பாதையில் நீ கொடுத்தியா அப்படின்னு அல்லாஹ் கேட்டால் என்ன பதிலாகும்? என்ன பதில் சொல்லுவோம்? சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம என்ன பார்க்கணும் என்றால், இந்த பொருளாதாரத்தை வைத்து நம்ம என்ன அல்லாஹுடைய பாதையில் செலவு செஞ்சுருக்கோன்னு யோசிக்கணும். சில பேர் இந்த அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்குறான், அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறதுக்கு பதிலாக உலக மோகங்களே அதிகமாக செலவு செய்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஹஜ்ஜிங்கிறது பல பேர்களுக்கு கடமையாக இருக்கும். ஹஜ்ஜிங்கிறது எப்போ யாருக்கு சென்று வர சக்தி இருக்குதோ, பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் யாருக்கு சென்று வர சக்தி இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஹஜ்ஜிங்கிற கடமையை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனால் பல கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க, ஹஜ்ஜி செஞ்சுருக்க மாட்டாங்க. செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருப்பான், ஒரு ஹஜ்ஜிக்கு கூட போயிட்டு, ஹஜ்ஜிக்கு நம்ம அந்த பொருளாதாரத்தை வைத்து போவதற்காக அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். அவங்க கடமையாக்கப்பட்ட நிலையில் இருந்தால் கூட அதை பற்றி சிந்திக்கிறதே கிடைக்காது. அதுக்காக முயற்சி எடுப்போமே, நீயத்து வைப்போமே, அதுக்காக இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷமாவது போகணுங்கிற ஆசைப்படுவோமே, எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம எப்படி இந்த உலக லாபத்தை அடைகிறதுலையே முயற்சி. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கோமா, இதை இன்னும் டபுள் ஆக்குறது எப்படி, இன்னும் ட்ரிபிள் ஆக்குறது எப்படி, இன்னும் நம்மளுடைய பங்களா எப்படி கட்டுறது, இப்படி ஆசை போகுதே தவிர மறுமைக்கு என்ன செய்தோம்? இந்த காசு பணத்தை வச்சு அல்லாஹுடைய பாதையில் நம்ம என்ன செலவழித்தோம்? மறுமைக்காக சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நம்ம என்ன செலவழித்தோம்? அதற்கு அப்படி செலவழிக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் சிந்திச்சு பாருங்க. காசு பணத்தை நினைத்து இந்த பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹ் நம்மளை விசாரிப்பானே, நாளை அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லணுமே என்ற ஒரு அச்சம் இருந்திருந்தால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் இவ்வளவு செல்வங்களை அவர்கள் கொடுத்த நிலையிலும் அவர்களுக்கு அச்சம் இருக்குதுன்னா அது காரணம் என்ன? அல்லாஹுடைய தூதர் அவர்களை உருவாக்கி, அந்த சமுதாயத்தை உருவாக்கிய விதம் அப்படி. அதனால தான் அந்த அச்சம் வருது. காசு பணத்தின் மேலே அவங்களுக்கு மோகம் இல்லை, ஆனாலும் செல்வந்தராக இருக்கிறாங்க. அதனால் அல்லாஹுடைய பாதையில் அது போன்ற நபித்தோழர்கள் எல்லாம் ஏராளமாக வாரி வழங்கினார்கள். ஏன்னா அவங்க இந்த காசு பணத்தை வச்சு கண்ணீர் வடிக்கிறாங்கன்னா, இப்போ அதை வைத்து எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்ட இவர்கள் மட்டுமல்ல, இது போன்ற ஏராளமான நபித்தோழர்கள் தன்னுடைய விருப்பமான ஒரு தோட்டத்தையே தர்மமாக கொடுக்க முன் வந்த சஹாபாக்கள்லாம் இருந்தார்கள். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பார்க்குறோம் என்றால்,
ஏராளமான நபித்தோழர்கள் அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை நினைத்து கண்ணீர் வடித்தார்கள். இதன் மூலமாக இந்த உலகத்தோடு நாம் சோதிக்கப்பட்டக்கூடாது, இந்த உலகத்தில் நம்ம சோதிக்கப்பட்டக்கூடாது, இதன் மூலமாக நம்ம மறுமையில் ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது, நஷ்டவாளி ஆயிடக்கூடாது என்ற அச்சம். ஆக இந்த அச்சத்தோடு நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? நம் ஒவ்வொரு நபர்களும் பொருளாதாரத்தின் மீது உள்ள அந்த மோகத்தை விடுத்து மறுமையை குறித்து இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்ங்கிற இந்த செய்தியை இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மார்க்கத்திற்காக இந்த உலகத்தை எல்லாம், இந்த உலக இன்பங்களை எல்லாம் விரும்பாதவர்களாக, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக, எந்த அளவுக்கு தன்னுடைய உயிரையே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக பல நபித்தோழர்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் முஹாஜிர்கள் நம்ம சொல்கிறோமே, முஹாஜிர்கள்ங்கிறது யாரு? இந்த மார்க்கத்துக்காக, இந்த கொள்கையை ஏற்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய சொந்த பகுதியில், சொந்த ஊரில் அவங்களால வசிக்க முடியலை, சொந்த நாட்டில் வசிக்க முடியலை. அவங்களுக்கு கடுமையான தொல்லைகள், தொந்தரவு. எதுக்கு? அவங்க நினைத்திருந்தால் நிம்மதியாக வாழ முடியும், அவங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த கொள்கையை மட்டும் விட்டுடுறேன், இந்த கொள்கையில் மட்டும் கொஞ்சம் சமரசம் செய்கிறேன்னு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த பகுதியில் இருந்த தலைவர்கள் எல்லா விதமான உரிமையும் கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். அப்படி இருந்தும் கூட இந்த கொள்கையை அவர்கள் பற்றி பிடித்து அவர்கள் உறுதியோடு இருந்த ஒரே காரணத்திற்காக பல்வேறு இன்னல்களை, பல்வேறு துன்பங்களை அவர்கள் சந்தித்தனுடைய விளைவு, அதனுடைய உச்சக்கட்டம் தான் இது. அந்த ஊரிலே வசிக்க முடியல, சொந்த ஊரை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, சொத்து சுகங்களை விட்டு, எல்லா விதமான அவங்களுடைய அந்த வியாபார ஸ்தலங்களிலிருந்து அனைத்தையும் விட்டு விட்டு அவர்கள் இன்னொரு பகுதிக்கு அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் என்றால் இதை விட ஒரு தியாகம் இருக்குமா? அனைத்து தியாகத்துக்கு முன் வந்தார்கள். இந்த மார்க்கத்திற்காக என்னுடைய உயிரை அர்ப்பணிக்க தயார் என்பதற்கு கூட அவர்கள் முன் வந்தார்கள். அப்படி வந்தவர்கள்ல பல நபர்கள் தான் இந்த பத்ர் போர்க்களத்தில் முதலாக நடைபெற்ற அந்த போர், அந்த போர்க்களத்தில் பல சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டவர்களில் இது போன்ற தங்களுடைய வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்து வந்தார்களே, அப்படி வந்தவர்களிலும் பலர் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த போர்க்களத்தில் எல்லா சஹாபாக்களுமே தியாக மனப்பான்மையோடு தான் வந்தாங்க. ஆனால் அதில் இருந்து இரு பிரிவினர்கள் இருந்தார்கள், அன்சாரிகள், முஹாஜிர்கள் என்று. இப்போ முஹாஜிர்கள் என்று ஹிஜ்ரத் செய்து வந்தாங்களே, அவங்களுடைய எண்ணம் எப்படி? இந்த உலகத்தில் எதையும் நான் இழக்க தயார்னு வந்தாங்க. அன்சாரிகளும் அப்படித்தான், போர்க்களத்துக்கு வரும்போதே எதையும் இழக்க தயாருங்கிற எண்ணத்தில் தான் வருவார்கள். அப்படி வந்த நிலையிலே அதனுடைய ஒரு விளைவால் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட தோழர்கள் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் முஸாப் பின் உமைரை பற்றி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் நினைத்து கண்ணீர் வடித்தார்கள் ஒரு ஹதீஸை சொன்னோமே, அந்த முஸாப் பின் உமைர் யார்? அவங்க மரணிக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு போர்வையை தவிர அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. அவங்க உடுத்தியிருந்த அந்த போர்வை அதுதான் அவங்களோட இருந்தது. அப்படின்னு பார்க்குறோம். இந்த முஸாப் பின் பிறவியிலிருந்தே அப்படி ஏழ்மையாக இருந்தவரா? பிறவியிலிருந்தே அவங்க பிறந்ததிலிருந்தே அப்படியே கஷ்டத்திலேயே, ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் பிறந்து அந்த மாதிரி கஷ்டத்திலே வாழ்ந்தவரா? அவங்க யார்? அவங்க இந்த மார்க்கத்துக்காக எல்லா விஷயத்தையும் அர்ப்பணித்து விட்டு வந்தவர்கள். அவர்களுடைய சொந்த ஊர் மதினா கிடையாது. உஹது போர்க்களத்தில் மதினாவுக்கு அருகிலே நடந்த அந்த போரில் அவர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் அவங்க பிறந்தது எங்கே? அவங்க மக்காவை சேர்ந்தவர்கள், முஹாஜிர்கள் அவர்கள் ஒருவர். அதிலும் சொல்லப்போனால் முதலாக ஹிஜ்ரத் செய்த நபித்தோழர்னு சொன்னால், அதாவது மதினாவுக்கு, மக்காவிலிருந்து மதினாவிற்கு முதலாக ஹிஜ்ரத் செய்தவர்னு சொன்னால் இந்த முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லலாம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மதினா பகுதியைச் சேர்ந்த சில நபர்கள் அவங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு அந்த வியாபார ஸ்தலத்தில் நிறைய வெளியூர்கள்லேருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் போய் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும்போது மதினாவிலிருந்து வியாபார நோக்கத்தில் வர்றாங்கல்ல, அவங்களை சந்தித்து இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லும்போது அவர்களில் பலர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனாலும் அவங்க என்ன ஒரு ஆப்ஷன் வச்சாங்கன்னா, இந்த கொள்கையை எங்கள் பகுதியில் எத்தனையோ மக்கள் தெரியாமல் இருக்கிறாங்க, மதினாவில் வரக்கூடிய மக்களுக்கு தெரியலை. அல்லாஹுடைய தூதரே, இந்த எங்கள் பகுதியில் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு ஒரு நபரை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள்.
அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்ற அந்த மதினாவை சேர்ந்த அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. மதினாவிற்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தாயியாக ஒரு நபர் அனுப்பி வைங்கன்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு இளைஞரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்து அவரை என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இளைஞர் தான் யார்? முஸாப் பின் உமைர். முஸாப் பின் உமைர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மதினாவிற்கு முதலாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மக்காவிலிருந்து எதற்கு? மார்க்கத்தை எடுத்து பிரச்சாரம் செய்வதற்காக, மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக வந்த அந்த சஹாபிதான். இந்த உலகத்தில் எந்த விஷயத்தையும் அவர்கள் எதிர்பார்க்கல, எல்லாம் மறுமைக்காக. அவங்க முன் வந்ததே எதற்கு? ஏன் ரசூலுல்லாஹ் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க? அந்த மாதிரி உள்ள நபராக இருந்தாங்க. இந்த மார்க்கத்துக்காக எதையும் அர்ப்பணிக்க தயாருங்கிற அளவுக்கு ஒரு இளமையிலேயே முன் வந்த ஒரு இளைஞர், வாலிபராக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் சரியான நபர் என்பதை புரிந்து கொண்டு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அவர்கள் அனுப்புகிறார்கள். அப்படி மதினாவுக்கு அவங்க போன பிறகு அங்கே என்ன நடக்குது? இந்த உலகத்தில் எப்படி பொருளாதாரத்தை திரட்டி அதிகமாக எப்படி நம்ம இந்த உலக ஆசையில் அவங்கள அதிகமாக பார்க்க முடியாது. மறுமைக்கான அந்த நன்மைகளிலே அவங்க அதிகமான விஷயங்களில் ஈடுபட்டதனுடைய விளைவு தான் அவங்க உலகத்திற்காக அவங்க ஹலாலான முறையில் முயற்சி எடுத்திருப்பாங்க. அதாவது எப்படின்னா, உலக ஆசையில் கிடையாது, உயிர் வாழ்வதற்கு, நம்முடைய குடும்பத்தார்களை நம்ம கவனிச்சுக்கிறதுக்கு, அதுக்காக நம்ம சம்பாதிப்போம், அப்படி சம்பாதிப்பாங்க. ஆனாலும் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தனுடைய விளைவு எந்த அளவுக்குன்னு கேட்டால், அவங்க கடுமையான ஒரு வறுமையில் இருந்த நிலையில் தான் மரணிச்சிருக்கிறாங்க. தன்னை கஃனிடுவதற்கு கூட ஆடை இல்லாத அளவிற்கு ஒரு ஏழ்மையான நிலையில் மரணித்திருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ அவங்களுடைய நோக்கம் எப்படி இருந்திருக்குது? எனக்கு மறுமையில் இறைவன் தருவான், மறுமையில் இறைவனுடைய அந்த மிகப்பெரிய அந்த இன்பமே எனக்கு போதும், இதுதான் அவர்களுடைய முழு எண்ணமாக இருந்திருக்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தோழர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கியிருக்கிறாங்கன்னா, இதனுடைய அடிப்படை என்ன? ஏன் இந்த அளவுக்கு அவங்க உள்ளத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் எதனால் வந்துச்சுன்னு கேட்டால், அவங்க உள்ளத்தில் இருந்த அந்த இறை அச்சம் தான். இந்த உலகத்தில் இந்த உலக மாயைகளில் மயங்கி விடக்கூடாது, இது நம்மளை ஏமாற்றிவிடும், மறுமையில் இறைவன் தரக்கூடிய அந்த பரிசு தான் நமக்கு முக்கியம், அல்லாஹ் நம்மை மறுமையில் நரக படுகொலியில் தள்ளிவிடக்கூடாதுங்கிற அந்த அச்சம்தான் இந்த அளவுக்கு அவர்களை தியாகம் செய்ய முன்வர வைத்தது. இன்றைக்குள்ள இளைஞர்கள் எல்லாம் இவர்களை பார்த்து படிப்பினை பெறணும். நம்ம எப்படி இருக்கிறோம், இந்த உலக துனியாவில் எந்த அளவுக்கு நம்ம மோகத்தில் இருக்கிறோம், மறுமை விஷயத்தில் எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம், மறுமைக்காக நம்ம என்ன தயார்படுத்தி இருக்கிறோம். எந்த நேரம் வேணாலும் மவுத்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, நாளைக்கே நமக்கு இல்லை, இந்த நிமிடமே நமக்கு மவுத்து வந்தால் இதுக்காக மறுமை, நிரந்தர வாழ்க்கை இது மறுமை, அந்த மறுமைக்காக என்னத்தை தயார்படுத்தி வச்சுருக்கிறோம், சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்போ இது மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குது. அவங்க எவ்வளோ அவங்களாம் யார், மலக்குகளா? அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்கள்ட்ட இருந்து இறையச்சம் நம்மளுக்கு வராதா? அதே மாதிரி இன்னொரு சஹாபி அனஸ் பின் நதுர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை பற்றி இந்த இடத்துல நாம் சொல்ல ஆசைப்படுகிறோம். ஏனென்று சொன்னால், இந்த தோழர் இருக்கிறாரு, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன பத்ர் போர்க்களம்னு, இந்த பத்ர் போர்க்களம் தான் இஸ்லாமிய அந்த வரலாற்றில், அதாவது இஸ்லாமிய வரலாறு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஹிஜ்ரத்து செய்து வந்த பிறகு முதலாவதாக நடந்த ஒரு போர் என்று சொன்னால் இந்த பத்ர் போர்க்களம். இது எல்லாருக்குமே தெரியும். குறைந்த நபர்கள் முஸ்லிம்களுடைய படையிலும் அவர்களை விட பல மடங்கு வலிமை உள்ள எதிரிகளுடைய படை. இவங்க ஒரு 300 பேர் முஸ்லிம்கள்னு சொன்னால் அவங்க 1000 பேர். அப்படி ஒரு வலிமையில் இருக்கக்கூடிய ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுக்குறான். ஆனால் இந்த போர்க்களத்தில் இந்த அனஸ் பின் நதுர் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி கலந்து கொள்ளவில்லை. ஏன் கலந்து கொள்ளவில்லைன்னா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவங்களுக்கு அவங்க அந்த நேரத்தில் அவர்கள் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லைன்னு இல்லை. அந்த போர்க்களங்கிறது திடீரென்று ஏற்பட்டது தான், திட்டமிட்டு முன்கூட்டியே போர் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் அவங்களுக்கு வேற ஒரு வேலையாக பணி நிமித்தமாக அவருக்கு சென்று விட்டார்கள். ஆனால் இந்த போர் நடந்த பிறகு இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சஹாபி. எப்படி, ஆஹா, இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே என்று ரொம்ப கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹ்டே சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, இந்த பத்ர் போர்க்களம் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது, நான் மட்டும் அந்த போர்க்களத்திலே ஈடுபட்டிருந்தால் நான் எந்த அளவிற்கு போர் செய்திருப்பேன் என்பதை அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் காட்டியிருப்பானே
என்று நினைச்சு ஃபீல். எப்படி எதை நினைச்சு கவலைப்படுறாங்க பார்த்தீங்களா? போர்க்களங்கிறது சாதாரண விஷயமா? அது விளையாட்டு போட்டியாது. போர்க்களங்கிறது ஒரு சண்டை. அதாவது எந்த தருணத்தில் உயிர் பறிக்கப்பட்டு விடும், வாழ்வா சாவாங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் போர்க்களம். அந்த போர்க்களத்தை மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லி ஒரு சஹாபி ஃபீல் பண்றாருன்னா, இப்போ எந்த அளவுக்கு இந்த உலகத்தில், எந்த அளவு உலக விஷயத்தில் எந்த அளவுக்கு ஒரு நாட்டம் இல்லாமல் இன்பத்தின் மீது இந்த உலக இன்பங்கள் அவங்களுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளவில்லை பாருங்க. இந்த மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கணுங்கிறதுல எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. அப்போ இந்த விஷயத்தில் என்ன விளங்குது? இந்த செய்தியிலேருந்து பார்க்குறோம், இன்றைக்கு கூட நம்ம இதில் படிப்பினை பெற வேண்டியிருக்கு. ஏன்னு தெரியுமா? போர்க்களம்ங்கிறது மோசமானது. அதாவது எந்த நேரம்லாம் உயிர் பறிக்கப்பட்டுரும். ஆனால் இங்கே நமக்கு அல்லாஹ் அந்த போர் செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம இல்லை. ஆனாலும் அதை விட அதுக்கு இணையான ஒரு நன்மை பெறக்கூடிய சில காரியங்கள் இருக்குது. போர் செய்வதற்குரிய காரியம், போர் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட சிறந்த நன்மை பெறக்கூடிய காரியமெல்லாம் இருக்குது. அந்த காரியத்தை கூட சில முஸ்லிம்கள் செய்யாமல், அப்படியே அது வேற ஒரு காரணத்தினால் மிஸ் பண்ணிட்டா கூட அதை நினைச்சு எந்த ஒரு ஃபீல் பண்ணாமல், அப்படியே அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தா கூட கண்டும் காணாமல் போகக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இல்லையா? என்னது? இந்த போராட்டங்கள்னு நம்ம நடத்துகிறோம். ஜனநாயகத்தில் நம்ம நாட்டில் ஏதோ நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது அதுக்காக சில போராட்டங்களை நம்ம என்ன செய்வோம்? நடத்துவோம். இந்த போராட்ட களங்களை பொறுத்தவரையில் மார்க் என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஃலலுல் ஜிஹாத், ஜிஹாதில் சிறந்தது என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அஃலலுல் ஜிஹாத், ஜிஹாதில் சிறந்தது கலிமத்து ஹக்கு இந்த சுல்தானி ஜாயிர், அநியாயக்கார ஆட்சியாளரிடத்திலே உண்மையை எடுத்து சொல்லி போராடுகிறார்களே, இதுதான், இவர்கள் தான் ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாதை செய்தவர்கள். விளங்குதா? அப்போ ஜிஹாதில் எது சிறந்தது என்றால், அக்கிரமக்கார ஆட்சியாளன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கிறேங்க, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அந்த அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பது, உண்மை எடுத்து சொல்வது, இதுதான் ஜிஹாதில் சிறந்த ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம நேரடியாக ஜிஹாத் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. அப்போது இருந்த அந்த போர்க்களத்தில் சென்று நாம் போராடக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் நம்மளை வைக்கலை. ஆனால் இப்போது நம்ம வாழக்கூடிய நாட்டில் எவ்வளோ அடக்குமுறைகள் நடக்குது, எவ்வளவு சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளோ இன்னல்கள் நடக்குது, எவ்வளோ உரிமைகள் பறிக்கப்படுது. இந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய சமுதாய சார்பாக பல்வேறு போராட்ட களங்களை நம்ம நடத்துகிறோம். அப்படி நடத்தும் போது நம்ம என்ன நினைக்கணும்? நம்ம போர் செய்யக்கூடிய அந்த காலத்தில் நம்ம வசிக்கலை, அந்த ஜிஹாது செய்யக்கூடிய நன்மை நமக்கு பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பு வச்சிருக்கிறானா இல்லையா? ஜிஹாதில் சிறந்த ஜிஹாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே, உண்மையை எடுத்து சொல்லி போராடுறதுண்டு. அப்படிப்பட்ட வாய்ப்பு, அந்த உண்மையை எடுத்து சொல்லி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த போராட்டத்தில் நமக்கு தந்திருக்கிறானா இல்லையா? அதை நம்ம மிஸ் பண்ணலாமா? அப்படி நினச்சி எத்தனை பேர் ஆர்வத்தோடு போயிருக்கிறாங்க, போகிறாங்க. எப்படி போகிறாங்க? ஜமாத்தில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள், உறுப்பினர்கள், அவங்க குடும்பத்தோடு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பல பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊர்லேயே இருப்பாங்க. போராட்டக்களம் நடக்குதுன்னு தெரியும், இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நடக்குதுன்னு தெரியும், தெரிந்து கொண்டு என்ன செய்வாங்க? யாரோ நடத்துகிறாங்க, யாருக்கோ நன்மை கிடைக்குது அப்படிங்க எதையும் கண்டுகாராமல், எதை பற்றியும் யோசிக்காமல், ஏதோ அவங்களுக்காக தான் நம்ம போராடுறோம், அவங்களுக்காக சேர்த்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம், அதை பற்றி கூட யோசிக்காம கண்டும் காணாமல் ஒருத்தர் உட்கார்ந்துருக்குறாங்க. எந்த கவலையும் இல்லை. ஏன்? இதில் நம்ம கலந்து கொண்டால் எவ்வளோ நன்மை கிடைக்குதுங்கிற அந்த நன்மையை பற்றி யோசிக்கலை. இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு கூலியை தரப்போகிறானே, இதன் போர் செய்த நன்மையை நமக்கு கிடைக்க போகுது, ஜிஹாது செய்த நன்மை கிடைக்க போகுது, அதை நினச்சி இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் சில நபர்கள் உண்மையிலே போராட்டத்தில் கலந்துக்கிறன்னு ஆசை இருக்கும். ஆனாலும் சில வேலை நிமித்தமாக நம்ம கலந்துக்கிற முடியாதுன்னு வச்சுக்கிறோங்க. ஆனாலும் அந்த போராட்டத்தை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கோமா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சரி, ஏதோ வேலை நிமித்தத்தில் வெளியூர் போயிட்டோம், வெளியூர் போன நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? கலந்துக்கிற முடியலை. அப்போது அதுக்கப்புறம் என்னாச்சு? நம்ம கேஷுவலாக சொல்லிட்டு போவோம், ஆமாப்பா போராட்டம் நடந்து தெரிஞ்சிச்சு தான், ஆனாலும் நான் அங்கே டிக்கெட் போட்டேன், அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டேன், அந்த அன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனால் நான் போயிட்டேங்கிறோம். ஆனால் இதை பற்றி எந்த ஒரு கவலையும் இருக்காது. ஏன்? ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி போய்கிட்டு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஜிஹாதுக்கு இணையான ஒரு நன்மைங்கிறது அது சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய நன்மைகள் இது. அப்போது ஒரு ஆட்சியாளர்களுக்கு, அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளனுக்கு எதிராக போராடக்கூடிய விஷயம் இருக்குது, அதை நம்ம செய்கிறோம். ஜிஹாதுங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. அல்லாஹுடைய பாதையில் செல்லக்கூடிய எல்லாமே நல்ல காரியங்கள் எல்லாத்துக்குமே ஜிஹாத் என்று சொல்லப்படுது.
அதில் ஒரு முக்கியமான விஷயமாக, அதை விட சிறந்த விஷயமாக, ஜிஹாதிலேயே சிறந்த விஷயமாக இந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருந்து கொண்டே நமக்கு இந்த கிடைத்த வாய்ப்பை நினைத்து எந்த கவலையும் படாமல் அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், இது எதுக்கு சொல்ல வர்றோம்னா, அனஸ் பின் நதுர் என்று சொல்லக்கூடிய சஹாபி இருக்கிறாங்களே, அவங்க பத்ருங்கிற போர்க்களத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணதை நினச்சி கவலைப்படுறாங்க, அதை நினச்சி புலம்புறாங்க. நான் கலந்துக்கிறாமல் இருந்துட்டேனே, பல நபி தோழர்கள்ட்டெல்லாம் சொல்லி புலம்பக்கூடிய நிலை. நான் இதை இப்படி மிஸ் பண்ணிட்டேனே, ஏன் நான் அதில் கலந்து கொண்டிருந்தேன்னா நான் எப்படி போர் செஞ்சுருப்பேங்கிறத அல்லாஹ் காட்டியிருப்பானே, நான் அவ்வளோ வீரியமாக போர் செஞ்சுருப்பேனே, இப்படி நினச்சி அவங்க நன்மையில் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பாதையில் போர் செய்கிறார்கள் என்பதை அந்த அளவுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க, இந்த மாதிரி செய்யணும்னு. இப்படி ஒரு நிலையில் அவங்க ஆசைப்பட்டது மட்டுமில்ல, அவங்களுக்கு அல்லாஹ் பிறகு ஒரு வாய்ப்பை கொடுக்குறான், போர் செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்குறான். அந்த வாய்ப்பை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தவும் செய்கிறார்கள். சில பேர் பேசுவாங்க, வார்த்தையில் மேடையில் மைக்கு கிடச்சா என்ன செய்வாங்க, வீர சவடால் விடுவாங்க. எப்படி? ஏகத்துவமே எங்கள் உயிர் மூச்சுங்குவாங்க, கொள்கைக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேங்குவாங்க. ஆனால் அவருக்கு ஏதாவது அல்லாஹ் ஒரு டெஸ்ட் வைக்கிறான்னு வச்சுக்கிறங்க, சின்ன ஒரு சோதனை வைப்பான், உடனே இருந்த இடம் காணாமல் ஓடி போகக்கூடிய எத்தனை நபர்கள் பார்க்குறோம். மார்க்கத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத அளவுக்கு போய் தடம் புரண்டு கொள்கை விட்டு சருகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எதிர்ப்பை கண்டு பயப்படக்கூடியவர்கள் மேடையில் பேசுவார்கள், செயலில் காட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த சஹாபிக்கு அல்லாஹ் ஒரு டெஸ்ட் வைக்கிறான், திருப்பி ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். நீங்கள் பத்ர் போர்க்களத்தில் மிஸ் பண்ணுறதுன்னு ஆசைப்பட்டீங்களா? அடுத்த சில ஆண்டுகளில் அடுத்த போர்க்களமாக உஹது போர்க்களம் வருகிறது. உஹது போர்க்களம்ங்கிறது எப்படி? அது பார்த்தீங்கன்னு சொன்னால், அது உஹது போர்க்களம்ங்கிறது பத்ர் போர்க்களத்தை விட ஒரு மோசமான நிலையை, பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டான். ஆனால் உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்கள் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. எப்படி தள்ளப்படுறாங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுக்குறான். அந்த வெற்றியை அவங்க சரியான முறையில் பயன்படுத்த தெரியாமல் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை, ஒரு விஷயத்தை கட்டளையிடுறாங்க. அந்த கட்டளை அவங்க கட்டுப்படாமல் அந்த நேரத்தில் செய்த சில நபித்தோழர்கள் செய்த தவறினால் திருப்பி அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு படிப்பினையாக அந்த இடத்தில் கடுமையான ஒரு அடியை கொடுக்குறான். முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் படையினருக்கு அந்த உஹது போர்க்களத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், கிட்டத்தட்ட அந்த போர்க்களத்திலையும் ஒரு 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், முக்கியமான நபித்தோழர்கள் எல்லாம் அதில் கொல்லப்படுறாங்க. அந்த போர்க்களத்தில் தான் அந்த முஸாப் பின் உமைர் போன்ற சஹாபாக்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள்லாம் கொல்லப்பட்டார்கள். முக்கியமான நபித்தோழர்கள்லாம் கொல்லப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போர்க்களத்தில் இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாக்கப்படுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கும்போது, போர் செய்து கொண்டிருக்கிற நிலையில் அவர்களும் தாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பற்கள் உடைக்கப்படுகிறது, அவர்களுடைய முகத்தில் இரத்தம் வழிகிறது. கடைசியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்கிறாங்க, மயக்கம் அடைந்து கீழே விழுகக்கூடிய நிலை அந்த போர்க்களத்தில் ஏற்படுது. இதை பார்த்து விட்டு நபித்தோழர்களில் பல நபர்கள் அல்லாஹுடைய ரசூல் மரணித்து விட்டார்கள் நினச்சி, அப்படி ஒரு செய்தி ஒன்று கிளப்பப்படுது, ரசூல்லா இறந்துட்டாங்கண்டு. அதோட இதில் நமக்கு கடுமையான அடி விழுந்துருச்சு, முஸ்லீம்கள் படை நமக்கு கடுமையான தோல்வி அடைஞ்சிட்டுன்னு நினச்சி புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய அளவுக்கு, வந்த வழியே ஓடக்கூடிய நிலைமையில் அந்த நிலையில் முஸ்லீம் சமுதாயத்தை, அதாவது சஹாபாக்களை சில பேர்கள் செய்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் ஒரு வசனத்தையே அந்த நேரத்தில் அருளுகிறான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத் மின் கப்லிஹி ருசுல், முகமது தூதரை தவிர வேறு இல்லை, அவருக்கு முன்னர் பல தூதர்கள் சென்று விட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணித்து விட்டாலோ நீங்கள் வந்த வழியே திரும்பி விடுவீர்களா? அல்லாஹ் கேட்குறான். அவர் மரணித்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டிருந்தாலும் நீங்கள் வந்த வழியை திரும்பிடுவீங்களா? அந்த ஓடுறாங்களா அவங்கள பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தை இறக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த போர்க்களத்தில் அனஸ் பின் நதுர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே பத்ர் போர்க்களத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு கவலையில் இருந்தவங்க தானே, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த போர்க்களத்தில் போர் செய்து இதில் எப்படியாவது நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வேகமாக என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த கடுமையான ஒரு சூழல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சில நபித்தோழர்கள் மட்டும் என்ன செய்கிறாங்க, நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலை, போர் செய்து கொண்டிருக்கிற நிலை, அந்த மாதிரி எதிரிகளுடைய அந்த
விதமாக அவங்களுடைய கை பலமாக ஓங்கி இருக்கக்கூடிய அந்த தருணத்தில், சஹாபாக்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இந்த அனஸ் பின் நதுர் என்ன செய்கிறாங்க, அந்த எதிரிகளுடைய கூட்டத்துக்குள்ளே நுழைகிறாங்க. அவர்களை நோக்கி என்ன செய்கிறாங்க, வேகமாக போகிறாங்க. போகும்போது இடையில ஒரு சஹாபி சஅத் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் இடையில எதிரில் வந்து சந்திக்க போகும்போது அவங்கள்ட்ட இந்த அனஸ் பின் நதுர் அவர்கள் சொல்கிறார்கள், சஅதே, இந்த உஹது மலையினுடைய இந்த இடத்திலே நான் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்கிறேன். இந்த உஹது மலையினுடைய இந்த அடிவாரத்தில் நான் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்கிறேன். என்ன அர்த்தம்? இந்த போர்க்களத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்தி நான் சொர்க்கத்தை இதை பயன்படுத்தினா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரப்போகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த போர்க்களத்தில் எதிரிகளுடைய கூடாரத்துக்குள் நுழைந்து கடுமையாக போர் செய்கிறார்கள். இதை சஅத் பின் முஆத் அவர்களே என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி காட்டுறாங்க. இந்த சஅத் அவர்கள் போரிட்டதை வந்து என்னால் சொல்லவே முடியாது, அந்த மாதிரி என்னால் செய்து காட்டவும் முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான முறையில் போர் செய்கிறார்கள். ஆனாலும் அந்த போர்க்களத்திலே எதிரிகளுடைய அந்த ஆயுதங்களால் கடுமையாக தாக்கப்பட்டு ஒரு கட்டத்திலே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு? சஅத் அவர்கள் சொல்கிறார்கள், அனஸ் பின் நதுர் அவர்களுடைய உடலிலே எதிரிகளுடைய அந்த ஈட்டிகளால் அவர்களுடைய உடல் குத்தப்பட்டும், அம்புகளால் அவர்களுடைய உடல் துளைக்கப்பட்டும், வாளால் அவர்களுடைய உடலில் பல பாகங்கள் வெட்டப்பட்ட நிலையிலும் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட காயங்கள் அவருடைய உடலில் இருந்ததை பார்த்தோம். 80க்கும் மேற்பட்ட காயமா. ஒரு பக்கம் வாளால் வெட்டியிருக்கிறாங்க, ஒரு பக்கம் ஈட்டியால் குத்தி இருக்கிறாங்க, ஒரு பக்கம் அம்புகளால் அவருடைய உடலை துளைத்திருக்கிறார்கள். அதோடு இறந்து விட்ட பிறகு சும்மா உடலை அடையாளம் தெரியாத அளவிற்கு அந்த உடலை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எதிரிகள் எல்லாம் சிதைத்தார்களாம். அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்களாம். உடம்பை பார்த்தாலே ஒரு அகோரம், அதாவது அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆக்கி கடைசியில் ஒரு அவங்களுடைய சகோதரி, அதை கூட அந்த உடலை எப்படி கண்டுபிடிச்சாங்கும்போது இவர் அனஸ் பின் நலுர் தான் அப்படிங்கிறத கூட எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த சகோதரி, அவங்க கூட பிறந்த சகோதரி இருக்காங்களா இல்லையா, அவங்க வந்து அந்த விரலில் இருந்த ஒரு அடையாளத்தை வச்சு, அது மோதிரமா அல்லது என்ன அடையாளம் தெரியலை, ஏதோ அவங்க விரலில் இருந்த ஒரு அடையாளத்தை வைத்து இது அனசு தான் என்று அவங்க சகோதரியை வைத்துத்தான் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்கிற அளவுக்கு கடுமையான முறையில் எதிரிகளால் தாக்கப்பட்டு இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் தன்னுடைய உயிரை நீத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மாதிரி அவர்கள் தாக்குவார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் களத்தில் இறங்கி பல பேர்கள் புறமுதுகு காட்டி ஓடிய நிலையிலும் கூட களத்தில் இறங்கி போராடினார்கள் என்றால் என்ன காரணம்? இந்த உலகத்தில் இந்த எதையும் நான் இழக்க தயார், இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹுடைய தூதரை காப்பாற்றுவதற்காக, இந்த மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக, நிலைநிறுத்துவதற்காக, அல்லாஹுடைய பாதையில் நான் எதையும் இழக்க தயார். எவ்வளோ பெரிய உறுதி பாருங்க, எவ்வளோ பெரிய அச்சம். இந்த நேரத்தில் நானும் சேர்ந்து ஓடினேன் என்றால் அல்லாஹ் என்னை விசாரிப்பான். போர்க்களத்தில் அல்லாஹுடைய தூதரை களத்திலே விட்டுவிட்டு நான் சென்றேன் என்றால் அல்லாஹ்விடத்தில் நான் என்ன பதில் சொல்வது என்ற ஒரு அச்சமும் சேர்ந்துதான் இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதையும் அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்தார்கள், பதிவு செய்து ஏற்கனவே சொன்னதை சும்மா வாயளவில் இல்லாமல் செயலில் காட்டினார்கள் அந்த தோழர். இப்படிப்பட்ட அளவுக்கெல்லாம் தியாகம் செய்தார்களே. இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம சிந்திச்சு பாருங்க, நாம எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துக்காக உயிரை கொடுக்க வேணாம், ஒரு பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் எத்தனை பேர் செலவு பண்ணியிருக்கிறோம், அல்லாஹுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தை செலவழித்தவர்கள் எத்தனை பேர். அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பல பேர்களுக்கு பல செல்வங்களை கொடுத்திருக்கிறான், நிறைய நகைகளை, பெரிய பெரிய ஆபரணங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுத்திருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும், இந்த உலகத்தில் நம்முடைய இன்பங்களை இன்னும் எப்படி பெருக்கிக் கொள்வதுன்னு ஆசைப்படுறோமா, அல்லது இதை வைத்து நாம் நன்மை மறுமைக்காக நாம் என்ன செலவழித்தோம், அல்லாஹ்வுடைய பாதையில் இதை வைத்து நம்ம எப்படி சொர்க்கத்துக்காக நம்ம சொர்க்கத்துக்கு செல்வதற்கு இந்த செல்வத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும், அப்படி சிந்திச்சோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்க ஓடை, தங்கத்தினால் ஆன ஆறுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஓடை வழங்கப்பட்டால் கூட அவனுடைய மனசு என்னவா இருக்குமா, இது எனக்கு பத்தாது, இன்னொன்று வேணும் இதே மாதிரி, இப்படி ஆசைப்படுவானா. சரி, 2 ஓடைகள் வழங்கப்பட்டுருச்சு, 2 ஆறு மாதிரி அந்த ஓடைகள் வழங்கப்பட்டாலும் கூட
அவனுடைய அந்த நஃப்ஸு நிற்காதான், எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு ஆசைப்படுவானா. இப்படித்தான் பல பேருடைய நிலை போய்கிட்டு இருக்குது. இந்த உலகத்தை செல்வத்தின் மீது உள்ள மோகம் இருக்குதே, அல்லாஹ் நமக்கு ஒரு பங்களா தந்துட்டானா இன்னும் வேற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டணும், இன்னும் கார் வாங்கணும். இப்போ ஒரு கார் இருக்கா, இன்னும் புதுசாக என்ன மாடல் வந்திருக்கு அது வாங்கு. இதுக்கு இப்படியே நம்முடைய மூளை போய்கிட்டு இருக்க தவிர, ஏன்பா இவ்வளோ தந்திருக்க வாங்கலாம், தப்பு கிடையாது. இதை வைத்து மறுமைக்கு நீ என்ன செஞ்ச, என்ன ஒதுக்குன, எத்தனை ஏழைக்கு நீ உணவளிச்ச, எத்தனை வேர்களுக்கு நீ வாழ்வாதார உதவி கொடுத்த, ஜக்காத்து சரியான முறையில் கொடுத்தியா? அல்லது இந்த உலகத்திலே அல்லாஹ் சோதனை வைக்கிறானா இல்லையா, அல்லாஹ் கேட்பானா இல்லையா, செல்வம் ஒரு அருக்கொடையா இல்லையா? அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுருத்துமுல் மக்காபீர், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனிதர்களுடைய அந்த கவனத்தை செல்வத்தை தேடுவது திசை திருப்பி விட்டதாம். எதுவரையிலும் மன்னரையை சந்திக்கும் வரை, ஹத்தா ஜுருத்துமுல் மக்காபீர், அவர்கள் கபுருக்குழியை சந்திக்கிற வரையிலும் அவங்களுடைய கவனத்தை செல்வம் என்ன செஞ்சிருச்சு, அல்லாஹுடைய நினைவை விட்டு திசை திருப்பிருச்சு. இந்த மாதிரி பல பேர்கள் இருந்தோம் என்றால் அல்லாஹுடைய அந்த அருக்கொடையை பற்றி விசாரிப்பான். இது மாதிரி நம்ம செல்வந்தர்கள் யோசிக்கணும். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் அல்லாஹுடைய பாதையில் அதிகமாக இந்த குறிப்பாக அந்த ரமலான் மாதம்லாம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் இது. ரமலான் மாதம்ங்கிறது இருக்குதே, இது எவ்வளோ பெரிய அருள்னு சொன்னால், மற்ற மாதங்களில் தான தர்மம் செய்யும்போது நிறைய கூலிகள் இருக்குது, இந்த மாதத்தில் செய்யும்போது அதை விட பல மடங்கு கூலி. இந்த தான தர்மத்துக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லா வணக்கங்களுக்குமே அல்லாஹ் ஏராளமான கூலிகளை வழங்கக்கூடிய, அதிகமான நன்மை மூட்டைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தை எல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்தி அல்லாஹுடைய பாதையில் அதிகமாக நம்ம என்ன செய்யணும், வாரி வழங்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பார்க்கணும் என்றால், இறையச்சத்தினுடைய இதெல்லாம் ஒரு பகுதி. இது இறையச்சம் என்றால் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இறையச்சம் இல்லாதவனுடைய விளைவுதான் இன்னைக்கு செல்வத்தின் மீது அதிக மோகமும், உலகத்தின் மீது உலக ஆசைகளில் அதிகமான ஈடுபாடுகளும் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் இறையச்சம் இல்லாத பண்புதான். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் இதையெல்லாம் பற்றி விசாரிப்பான் என்ற உணர்வு இருந்தால் கண்டிப்பாக இறையச்சம் வரும். இறையச்சம் எப்போது வரும் என்றால், நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை நினைத்து கூட நம்ம அல்லாஹ்வை பயப்படணும். இதை பற்றி அல்லாஹ் நம்ம ஒவ்வொன்றுக்கும் கேள்வி இருக்குதுன்னு நம்ம நினச்சோம்னா அல்லாஹ்வுடைய பயம் வருமா இல்லையா? அப்படிப்பட்ட பயம் இருந்ததுனால தான் அந்த சஹாபாக்கள் இந்த பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு எவ்வளோ பெரிய அவங்க உள்ளத்தில் விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அள்ளி வழங்கினாங்க. மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருந்துச்சு, அந்த தோட்டத்தையே அள்ளி கொடுக்க முன் வந்தார்கள். அப்போ இப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்க என்றால் அவங்களுக்கு மறுமையை பற்றிய அச்சமும் சொர்க்கத்தை பற்றி அவர்களுடைய ஆசையும் தான் காரணம். ஆக இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நம்மளை ஏமாற்றி விடக்கூடாது. அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்திலே அதிகமான நல்லறங்கள் செய்து மறுமையிலே அல்லாஹுடைய அருளை பெற்று சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் இன்னும் இறையச்சம் என்றால் எப்படி, இறையச்சவாதிகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சமுதாயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் காலத்தில் வாழ்ந்த சமுதாய மக்கள் இருந்தார்கள், இன்னும் இறையச்சத்திற்கான அந்த விஷயங்கள், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் எப்படியெல்லாம் நம் சமுதாயத்தில் பலர் இருக்கிறார்கள்ங்கிற பற்றிய செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்திலும் நாம் பார்ப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.